திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு வாசகமும் அறியாத என்னை திருவாசகம் என்னும் தேனில் அமிழ்த்தி ஒரு வாசகத்தால் உய்ந்திடச் செய்த கருவாசகம் போக்கும் திருவாசகம் தந்த மாணிக்க வாசகரின் குரு பூஜை நாள். மாணிக்க வாசகர் சிவபெருமானிடம் 2.5 கலந்த நாளே ஆனி மாதம் மகம் நட்சத்திரம் அன்றுதான் மாணிக்க வாசகரின் குரு பூசை நாள். அவர் எழுதிய திருவாசகத்தில் முதல் பதிகம் சிவபுராணம். இந்த சிவபுராணத்தின் சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம். நமசிவாயா என்னும் 5 எழுத்தில் திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குகின்றது. சிவபுராணத்தின் முதல் 6 அடிகள் நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று 6 வரிகளில் வாழ்க என்று போற்றியும், அதற்கு அடுத்த 5 அடிகள் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோன்தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க என்று வெல்க என்று போற்றி 5 அடிகளாகவும், அதற்கு அடுத்த 8 வரிகள் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என்று 8 வரிகளில் போற்றி என்று முடிகின்றன. இப்படியாக 6, 5, 8 என அமைந்திருப்பது திருவாசகத்தின் 658 பாடல்களையும் குறிக்கின்றது. சிவபுராணத்தின் 32வது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று மாணிக்க வாசக பெருந்தகை பாடியிருப்பார். இது மாணிக்க வாசகர் 32 வயதில் முக்தி அடைந்ததை சூட்சகமாக குறிக்கின்றது. இந்த திருவாசகத்தில் சிவபுராணத்தில் 18வது வரியான அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக அமைந்திருக்கும். ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் தமது தாயார் உடல் நலமின்றி இருந்த கடைசி நாளில் அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார். அன்று இரவே அவரது அன்னை முக்தி அடைந்தார். காஞ்சி மகா பெரியவரிடம் குழந்தையில்லாத ஒரு தம்பதி சென்று தங்கள் குறையை கூறினார்கள். பெரியவர் திருவாசக புத்தகத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை தினம் படிக்கச் சொன்னார். அவர்களுக்கு வரிசையாக 6 குழந்தைகள் பிறந்தன. இறந்த வீட்டில் கட்டாயம் சிவபுராணம் படிக்க வேண்டும். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என சுவை நிறைந்த திருவாசகத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த திருவாசகத்தை படிப்பவர்கள் மறுபிறப்பு இல்லாமல் போவார்கள். சிவபெருமான் தன் திருக்கரங்களால் எழுதப்பட்ட இந்த திருவாசகத்தை படிப்பவர் அனைவரும் உய்வார்கள் என்பது உறுதி. மணிவாசகரின் திருவாசகத்தை போற்றும் வல்லபெருமான்
வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். நற்கரும்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்பார். வாட்டமில்லா மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை ஜாதிகளும் வேட்டமிரும் பொல்லா விலங்குகளும் மெஞ்ஞான நாட்டமுறும் எண்ணிலிங்கு நானடைதல் வியப்பன்றே, எண்ணிலிங்கு நானடைதல் வியப்பன்றே என்று வள்ளலார் சுவாமிகள் மாணிக்க வாசகரின் திருவாசகத்தை போற்றி புகழ்கின்றார். நாமும் திருவாசகத்தை படித்து கேட்டு பயன்பெறுவோம் என்று உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்க சிவாய நம. தங்கமணி திருப்பதி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.